Assalamu alaikum. Welcome to my channel. இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக ட்ரெண்டியான இயரிங்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபோம் ஷீட், ஃபெல் ஷீட் அது மாதிரி ஷீட்ஸ் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா என்னென்ன ஷேப்ஸ் வேணுமோ அது எல்லாமே ஒரு கார்ட்போர்ட் பீசஸில் ஷேப்ஸ் போட்டு வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த இயரிங்ஸ் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஜஸ்ட்டு உங்களுக்கு கிளிட்டர், ஃபோம் ஷீட்டு, அப்புறம் ஃபெல்ட் ஷீட் அதை வச்சு பண்ணிடலாம். உங்களுக்கு அந்த ஜம்ப் ரிங்ஸும் இந்த ஹூக்ஸ் அது மட்டும்தான் தேவைப்படும். ஸோ அது இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு என்னென்ன கலர்ஸில் என்னென்ன ஷேப்ஸில் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூப்பராக இயரிங்ஸ் ரெடி பண்ணிடலாம். இது காலேஜ் கோயிங் கேர்ள்ஸு, அப்புறம் நம்மளோட கிட்ஸ் அவங்களுக்குலாம் போட்டு விட்டோன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ தொலைச்சாங்க அப்படின்னாலும் நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஸோ நான் என்னென்ன ஷேப்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன்னா ஹார்ட், அப்புறம் இந்த மாதிரி ட்ராப் ஷேப் அந்த மாதிரிலாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வச்சு நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த ஷேப் ரெடி பண்ண போகிறேன். நான் இன்னரில் ஒரு ஷேப், அவுட்டரில் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். அவுட்டரில் உள்ளதை நான் பிளாக் கலர் ஃபெல்ட் ஷீட்டில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ஃபெல்ட் ஷீட் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நார்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். நல்லா திக்காகவே இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி 2 இயரிங்ஸ்க்கு 2 ஷேப் நான் போட்டு எடுத்துக்கிறேன். நல்லா திக்காகவே இருக்கும் இந்த இது உங்களுக்கு. ஸோ அவுட்டர் நம்ம கட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இன்னர் வேறு கலரில் கட் பண்ண போகிறோம். ஸோ இது கட் பண்ணி முடித்ததும் அந்த இன்னர் ஷேப்பை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள் ட்ரெஸ் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி, கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூப்பராக ரெடி பண்ணி நீங்கள் வேர் பண்ணிக்கலாம். ரொம்பவே ட்ரெண்டியான ஒரு ஜுவல்லரி இது. நம்ம ரொம்ப ஈஸியாக ரொம்ப கம்மி விலையில் சூப்பராக ரெடி பண்ணிடலாம். ஸோ இன்னரில் நான் போட்டிருந்த ஷேப்பும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை இந்த ப்ரௌன் கலர் ஃபோம் ஷீட்டில், கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில் நான் கட் பண்ணிக்கிறேன். பிளாக் வித் எந்த கலர் காம்பினேஷனுமே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த பிளாக் வித் ப்ரௌன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. 4 இயரிங்ஸ் பண்ணியிருந்தேன் நான். அந்த 4 இயரிங்ஸில் இந்த இயரிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதையும் நம்ம ஷேப் பண்ணியாச்சு. இதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. இந்த மாதிரி கொஞ்சம் கர்வாக வர ஷேப்ஸ் எல்லாமே நீங்கள் தனியாக ஒரு பேப்பர்லேயோ கார்ட்போர்ட் பீஸ்லேயோ கட் பண்ணி ட்ரா பண்ணி ஷேப் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் அதை ட்ரேஸ் மாதிரி இதில் வச்சு கட் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா இதிலே அப்படியே வச்சு நம்ம கட் பண்ணோன்னா நம்மளுக்கு சில நேரம் ஷேப் சரியாக வராது. அப்புறம் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகிடும். மற்ற ஜியோமெட்ரிக்கல் ஷேப்ஸ் அப்படின்னா நம்ம இதிலே வச்சு கட் பண்ணிக்கலாம். இது நார்மலாக கிடைக்கக்கூடிய கிளிட்டர் ஃபோம் ஷீட்டு தான். இந்த ஃபெல் ஷீட், ஃபோம் ஷீட் அதெல்லாம் லோக்கலில் உள்ள ஸ்டேஷ்னரி ஷாப்பில் இப்போல்லாம் அவைலபிளாக இருக்குது. நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு. ஸோ நம்ம ரெண்டுமே கட் பண்ணியாச்சு. நம்ம இயரிங் பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். இதை நம்ம ஒட்டிடக்கூடாது. அது தனித்தனியாக இருந்தால் தான் அது அழகாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ரெண்டுத்தையுமே சேர்த்து வச்சு இது மாதிரி ஒரு பெரிய ஊசி எடுத்துக்கிறேன். ஊசி எடுத்துகிட்டு அதை வச்சு ஹோல் போட்டுக்கலாம் நம்ம. ஸோ அப்போ தான் நம்ம ரிங்கு மாட்டும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஹோல் போடும் போது கொஞ்சம் கீழே தள்ளி போடுங்க. ரொம்ப மேலே போட்டிங்கன்னா அது பிஞ்சிட்டு வரக்கூட சான்சஸ் இருக்குது. ஸோ ஹோல் போட்டாச்சு. அது உள்ளே இந்த ஜம்ப் ரிங்ஸை இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுலேயே நான் அந்த ஹூக்ஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் நல்லா
பெருசாக இருக்கணும் அப்படின்னா இன்னொரு ஜம்ப் ரிங் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம இயரிங் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஹோல் போது மட்டும் நல்லா கொஞ்சம் கவனமாக பார்த்து போடுங்க. ஏன்னா வந்து அது பிஞ்சிட்டு வரக்கூடிய சான்சஸ் நிறையவே இருக்குது. இது வந்து ஜஸ்ட்டு நம்ம கையிலே ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் இயரிங் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நான் ப்ளூ கலர் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன், கிளிட்டர் ஃபோம் ஷீட்டு. இந்த கலருமே வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. நல்ல ஒரு இங்க் ப்ளூ கலர் இது. நான் பெரிய ஹார்ட் கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து இதில் ஷேப் பண்ணிக்கிறேன். அப்புறமா சின்ன ஹார்ட் அதையும் வந்து இதில் நான் ஷேப் பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டையுமே நம்ம இதில் வந்து ட்ரேஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம் எல்லாத்தையும். ஸோ எல்லாத்தையுமே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நான் ஒரு இதை வந்து பேக் சைடு, ஒரு இதை வந்து ஃப்ரண்ட் சைடு அது மாதிரி வைக்க போகிறேன். ஸோ கீழே உள்ள பெரிய ஹார்ட்டை வந்து கிளிட்டர் தெரிகிற மாதிரியும், இந்த ஹார்ட்டை வந்து பேக் சைடு இருக்க மாதிரி நான் வந்து வச்சுக்கிறேன். ஸோ உங்கள்கிட்ட வந்து பிளெயின் ஃபோம் ஷீட் இல்லைன்னா நீங்கள் இப்படி கூட பண்ணிக்கலாம். இந்த இயரிங்குமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நல்லா மேட்சிங்காக ட்ரெஸ் போட்டு இதை வந்து நல்லா போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கிட்ஸுக்கெல்லாம் போட்டு விட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி ஜம்ப் ரிங் இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஹூக்ஸையும் இன்சர்ட் பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு அழகான ஹார்ட் ஷேப் இயரிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஷேப் தான் பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஃபோம் ஷீட் அதெல்லாம் எடுக்கலை. இது வந்து ஜூட் ஃபேப்ரிக்கு. நான் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஷாப்பிங் ஹால் வீடியோலேயே நான் காட்டியிருப்பேன். இந்த ஹால் வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐலேயும் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ரெண்டு இது வச்சு தான் நான் வந்து பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து அவுட்டரை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவுட்டர் வந்து இந்த ஹாஃப் ஒயிட் ஜூட் மெட்டீரியலை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். இப்படி ரெண்டாக மடிச்சுட்டு நான் ஒரே டைம்லேயே ரெண்டுத்தையும் கட் பண்ணிக்கிறேன். ஸோ அவுட்டர் வந்து நம்ம இந்த ஹாஃப் ஒயிட்டில் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ட்ரேஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா கார்ட்போர்டில், அதில் உள்ள வந்து செகண்ட் லைனில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஸோ இதையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து நான் இந்த பிங்க் கலரில் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதையும் வந்து நம்ம இப்போ ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பிங்க் கலரே கட் பண்ணியாச்சு. இப்போ நான் இன்னொரு தேர்டாக இருக்கக்கூடிய லைனை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த தேர்ட் லைனை வந்து நான் மறுபடியும் அந்த ஒயிட்டில் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன்.
இந்த இயரிங் வந்து கேமராவில் பார்க்குறத விட நேரில் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. கேமராவில் அதோடைய லுக்கு வந்து அவ்வளோவா காட்டல. இது வந்து நம்ம நார்மலாக ஜூட் ஃபேப்ரிக் வாங்குவோம் இல்லையா, அதிலே வந்து கலர் ஃபேப்ரிக் இது. இதை வச்சு நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரெடி பண்ணலாம். ஸோ இதில் இன்னரில் உள்ள இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து இப்படி அசெம்பிள் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கடைசியில் பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். ஸோ மூணுத்தையும் ஒன்றா வச்சு நான் அதே மாதிரி ஊசி வச்சு ஹோல் போட்டுக்கிறேன். ஹோல் போட்டுட்டு ஜம்ப் ரிங் வச்சு நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக சைஸை விட கொஞ்சம் பெரிய சைஸ் ஜம்ப் ரிங் எடுத்துக்கலாம். 1 by 1 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ சேம் தான், ரிங்கு போட்டுட்டு ஹூக் மாட்டிட்டு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ நம்மளுடைய இயரிங் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த இயரிங் வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு, ப்ரிட்டியாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ப்ரௌன் கலர் ஃபெல்ட்டு ஷீட் எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து ட்ரையாங்கிள் ஷேப் வந்து ரெடி பண்ண போகிறேன். ஸோ வந்து ட்ரையாங்கிள் வந்து 2 லைன் நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுடைய விருப்பம் தான் எல்லாமே. ஸோ நான் வந்து இன்றைக்கி ஒரு 4 ஷேப்ஸ் வந்து பண்ணி காட்டியிருக்கேன். நீங்கள் வந்து ரவுண்ட் ஷேப் அந்த மாதிரி எது வேணால் என்ன கலரில் வேணால் ரெடி பண்ணிக்கலாம். எல்லா கலர்ஸ்லையுமே உங்களுக்கு ஃபெல் ஷீட், ஃபோம் ஷீட் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து அவுட்டரில் கொடுக்கறதுக்காக பிளெயின் ஃபெல்ட் ஷீட் எடுத்திருக்கேன். ஸோ ரெண்டும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எப்போவுமே கட் பண்ணிவிட்டு 2 இயரிங்கும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இல்லைனா ஒன்று பெருசு ஒன்று சின்னதுமாக இருக்கும். நம்ம மார்க் பண்ணி தான் கட் பண்ணுறோம், இருந்தாலும் வந்து அதில் ட்ரேஸ் பண்ணி பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வர சான்சஸ் இருக்குது. ஸோ வெளியே உள்ளதுக்கு வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. நான் உள்ளே கொடுக்கக்கூடிய பீஸுக்கு வந்து இந்த மாதிரி சேம் ப்ரௌன் கலர் கிளிட்டர் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். அதில் வந்து இந்த ட்ரையாங்கிளையே ட்ரேஸ் பண்ணிவிட்டு அதை விட சின்ன ட்ரையாங்கிள் வந்து ஒன்று நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு அதோடைய ஷேப் கிடச்சிருச்சு. அதை விட ஒரு சின்ன ட்ரையாங்கிளாக உள்ளே வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இதே இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ 2 ட்ரையாங்கிள் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதையும் அதே மாதிரி அசெம்பிள் பண்ணிடலாம். சேம் அதே ப்ராசஸ் தான். ஊசி வச்சு ஹோல் போட்டுட்டு நீங்கள் வந்து ரிங்ஸ் வச்சு இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய இயரிங்ஸ் எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி உங்கள் க்ரியேட்டிவிட்டியை வச்சுட்டு உங்களுக்கு என்ன கலர் காம்பினேஷன் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். என்னோடய வீடியோஸை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.